நான் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணி நானே போய் ரிவ்யூ கொடுத்தேன். அதில் கமெண்ட்டும் நான் போட்டேன். த பெஸ்ட் ஸ்கூல் சொல்லவே வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் சொல்ல முடியல. அவன் சாப்பிட்றதுல இருந்து அவன் ஒரு சின்ன ஒரு 3 மாதம் அவன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா பேசலாம். யாராவது பேசினா ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்காங்க, மொபைல் பார்க்குறீங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அதை பேசினா நல்லா இருப்பாங்க. இங்கே ஆக்டிவ் நல்லா ஆகிடும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது. இன்னொன்று அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரிஸ் சொன்னான், எனக்கே அது ஷாக் ஆகிடுச்சு. அவன் அந்த ரிசல்ட் வரைக்கும் நோ கண்ட்ரி சொன்னால் எனக்கு அதே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தாங்க. அவனை நான் சொல்லி வீடியோ எடுத்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆனாங்க. நல்ல ஒரு பேஸ்மெண்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு அல்பபெட்டில் ஒரு கண்ட்ரி சொல்கிறப்போ அந்த கண்ட்ரி என்ன எனக்கே தெரியாது. டெல்ஃபார் அப்படின்னு சொல்கிறான், அந்த கண்ட்ரி எனக்கே தெரியாது. அவன் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நல்ல பேஸ்மெண்ட், இன்னும் நல்ல ஆக்டிவ் ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய அதாவது கீழே கூட எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது, எது கொடுத்தாலும் சாப்பிடலாம். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுறது, எது கொடுத்தாலும் சாப்பிடலாம். நல்ல ஒரு ரிவ்யூ இதில் என்னோட பையனை வந்து இங்கே வந்து நான் சேர்க்கும் போது எனக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஸ்கூலில் நம்ம விட்டுறோம், அவன் இன்னும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகலை அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இங்கே சேர்த்து ஒரு 2 வாரம் கூட ஆகலை, அவன் நல்லாவே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணான். நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. டிசிப்ளின் வந்து மெயின் அவங்ககிட்ட. சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்பவே அடம் பிடிச்சிருப்பான். இங்கே வந்து அவங்க அதுலேருந்து எல்லா சாப்பாடுமே அவனுக்கு சாப்பிட வச்சாங்க. மோஸ்ட்டாக 1 பார்ட் ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பான். லெமன் ரைஸ் புளியோதரை அப்படின்னு. இதை எப்படின்னா நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. ஆனால் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அவரோட ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றான். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. ஹிந்தியில் கூட நம்பர்ஸ் சொல்கிறான். இப்போ 1 10 வரையும் சொல்கிறான், 1 to 10 வரையும் சொல்கிறான். இன்னும் அவனை வந்து நான் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணல. ப்ளே ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போடுறாங்கிறத நம்ம ஒரு இடத்துல பதிவு பண்ணணும். நன்றி. பெற்றோர்களுக்கு எல்லோருக்கும் என் அன்பாக நன்றி. எல்லாரும் பிள்ளைங்க வந்து நல்லபடியாக கொண்டு வந்துருக்கீங்க. நம்ம ஸ்கூல் வந்து பிள்ளைங்க நல்லபடியாக கொண்டு வருவாங்க. நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு வர முடியலை, அதுதான் நான் வரேன். சரி, சந்தோஷமா